அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷரீஃப். தோஸ்த் சஹரிக்கு ஒயிட் ரைஸ் தால் வாங்கின்னு வந்தேன். போய் ஹோட்டலில் போயிட்டு நடந்து போயிட்டு வாங்கின்னு வந்துட்டேன். இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது நம்மளுக்கு டைமு. இன்றைக்கி 4வது நோம்பு, இன்றைக்கி புதன்கிழமை. ஸோ தோஸ்த் இஃப்தியாருக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா இஃப்தியாருக்கு சமோசா அண்டு தர்பூஸ் கிடச்சிது இன்றைக்கி. இங்கே பார்த்திங்கன்னா நேற்று சாப்பிட்டது தான். லெமன் ஜூஸு, பாதாம் ஜூஸ் வாங்கின்னு வந்தேன். தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கின்னு வந்தேன். தோஸ்து வாங்க சாப்பிட்லாம். சஹரிக்கு ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷம்ஷாபாத்துக்கு. அண்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். இன்றைக்கி வியாழக்கிழமை. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். அல்ஹம்துலில்லாஹ். ஹைதராபாத்தில் இருக்கிற பள்ளிவாசலில் நம்மளுக்கு இன்றைக்கி ஜும்மா நமாஸ் கிடச்சிது. ஸோ தோஸ்து மெர்ச்சலில் இருக்கோம். நம்ம வண்டி லோட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நோம்பு இஃப்தியார் பண்ணுறதுக்காக இங்கே ரோஸ் மில்க் ஒன்று வாங்கலான்னு நிப்பாட்டினேன். டைம் இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது நம்மளுக்கு. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெர்ச்சலில் இருக்கோம். இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. இங்கே நம்ம பார்க்க நாங்கள் நின்றுக்கிறோம். ரோஸ் மில்க் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் கிட்டத்தட்ட 5 நாளைக்கு அப்புறமா நம்ம வண்டி லோட் ஆகிருக்குது. போன திங்கக்கிழமை வந்தது, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி தான் நம்ம வண்டி லோட் ஆச்சு. ஸோ வாடகைலாம் சும்மா ரொம்ப டல்லாக இருந்ததுனால வாடகையே செட் ஆகலை. லோடும் அவ்வளோவா இந்த மந்த்து ஸ்டார்டிங்கில் லோடிங்கு இல்லை அவ்வளோவா. ஸோ தோஸ்து நோம்பு டைம் ஆகிடுச்சு. வண்டியிலே நோம்பு திறந்துக்கிறேன். ஸோ துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ தோஸ்து சாத் நகர் டோலுக்கு முன்னாடி நிப்பாட்டியிருக்கோம் டீசல் போடுறதுக்காக. டீசல் போட்டுட்ருக்கோம். பார்த்திங்கன்னா கயிறெல்லாம் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ தோஸ்து கல்னூர் பார்டரெல்லாம் தாண்டி டோல் தாண்டி நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. ஸோ ரெகுலராக இங்கே நிப்பாட்டி டீ சாப்பிடுவேன். அதுக்கு டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1 மணியாக ஆக போகுது. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோல் நம்ம வண்டியில் இருக்கிற லோடு. ஸோ நிலா பாருங்கள். ஸோ தோஸ்து டைம் பார்த்திங்கன்னா 4:35 ஆகுது. சரி டைம் ஆகிடுச்சு. ஸோ வரும்போது பிஸ்கெட் பேக்கெட்டெல்லாம் வாங்கின்னு வந்தேன். அப்படியே வழியிலே சாப்பிட்டே வந்துட்டேன். அண்டு பன்னு டீ. ஸோ சாப்பிட்டு சாறு முடிக்க வேண்டியது தான். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கடப்பாக்கு. இன்னும் நம்மளுக்கு 83 கிலோமீட்டர் இருக்குது கடப்பாக்கு. ஸோ சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ தோஸ்து கடப்பா வந்தாச்சு. டைம் எக்ஸாக்டாக 7:40. ஸோ ஹீல்ஸ் ஏற போகிறோம். பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். வேலூர் தாண்டி ஆற்காடு பைபாஸ் போயிட்டுருக்கேன் வீட்டுக்கு. அண்டு அல்ஹம்துலில்லாஹ் டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1:30 மணி ஆகிடுச்சு. நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாமல் வந்துட்டேன். ஸோ போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டில் போய் இஃப்தியார் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நான் எங்கேயுமே நிப்பாட்டாமல் நான் ஸ்டாப்பாக வந்துனேன்ட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு. ஸோ தோசை வாங்க சாப்பிட்லாம். மீன் குழம்பு. அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்கு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க மசூதியில், நம்ம ஊரில் தான் மசூதியில் கஞ்சி பார்த்துருப்பீங்க நோன்பு திறந்ததெல்லாம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு. இன்னும் நம்மளுக்கு ஒரு 130 கிலோமீட்டர் இருக்குது. நாளைக்கு காலையில் சஹரி முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹ் கிளம்பியாச்சு தோஸ்து. டைம் 6 மணி ஆகிடுச்சு. வீட்டிலே சஹார் பண்ணிவிட்டு நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். இப்போ தான் கிளம்புனேன். ஸோ இன்னும் நம்மளுக்கு 130 கிலோமீட்டர் இருக்குது லொக்கேஷன்னு. ஸோ தோஸ்து திண்டிவனம் பைபாஸில் இருக்கிறோம். டைம் எக்ஸாக்டாக 8:20 ஆகிடுச்சு. கிளைமேட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டிங்க. மீன் பிடிச்சிட்ருக்காங்க எல்லாருமே அண்ணனுங்கெல்லாம். மழை வருமா என்னன்னு தெரியல. வானம் க்ளோஸில் இருக்குது. நம்மளுக்கு லொக்கேஷன் ஒரு 45 கிலோமீட்டர் இருக்குது நம்மளுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ தோஸ்து சொன்ன மாதிரியே லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே. எனக்கு வேறு பக்குன்னு இருக்குது. ஏன்னா தார்பால் நார்மல் தான் போட்டிருக்கேன். அந்த எஸ்ஆர்எஃப்பும் பிளாஸ்டிக் தார்பால் தான் போட்டிருக்கேன். அந்த மெயின் எஸ்ஆர்எஃப் தார்பால் போடலை. மயிலம் அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சுங்க மழையை பார்த்து. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா துறல் தான் போட்டுட்ருக்கு. என்ன ஒன்று தார்பால் போய் மட்டும்தான் இருக்குது நம்மளுக்கு. பார்த்துக்கலாம். ஸோ தோஸ்து வேமன் போட நிப்பாட்டியிருக்கேன். லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சு. இன்னும் இங்கே முன்னாடி போய்ட்டு ரைட் எடுத்த உடனே ரைட் ஹேண்ட் சைட்லேயே கம்பெனி இருக்குதுன்னு சொன்னாங்க. வெயிட் போட்டுட்டு வாங்க அப்படின்னாங்க. சரி வெயிட் போட்டுட்ருக்கோம்.
எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 35,740. ஸோ தோஸ்து இன்றைக்கி இறக்க மாட்டேன்ட்டாங்க, நாளைக்கு தான் இறக்குவாங்களாம். ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது, இன்னும் ஒரு 1 hour இருக்குது. ஸோ நோன்பு திறக்கிறதுக்காக சரி மசூதி போகலான்னு இருக்கிறேன். போயிட்டு நோன்பு திறந்துட்டு வரலாம். ஸோ இஃப்தியார் முடிச்சுட்டு வந்தாச்சு. பார்த்துருப்பீங்க இந்த மசூதி. ஃபஸ்ட்டு நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து ஹைதராபாத்துக்கு லோடு எடுக்கும்போது இந்த மசூதியில் தான் வந்து வெள்ளிக்கிழமை நமாஸ் படித்தோம். ஸோ இந்த மசூதியில் வந்து நோன்பு திறந்துட்டு இப்போது வண்டியாண்ட போயிட்டுருக்கேன். ஸோ தோஸ்த் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அன்லோட் ஆகிடுச்சு. வண்டி அன்லோட் பண்ண இடத்துல நிப்பாட்டிட்டேன். என்னடா டாடா ஏசியில் எங்கடா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேருந்து ஒரு டிரைவர் என்ன லிஃப்ட் கொடுத்தாரு இங்கே கூட் ரோட் போகிறதுக்காக. ஸோ போயிட்டு நம்ம இஃப்தியார் முடிச்சுட்டு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறேன். தோஸ்து அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு முடிச்சாச்சு. நோம்பு முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் வண்டியாண்ட. அண்டு நேற்று வந்தேன் அதே மசூதியில் தான் இங்கே வந்து நோம்பு முடித்தேன். கிளம்பிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது முன்னாடி ஒரு பங்க் இருக்குது, அங்கே போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ட்ரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், நாளைக்கு ஆனால் வந்தால் ஏற்றி விட்றேன்ப்பா அப்படின்னு இருக்காங்க. ஸோ தோஸ்து டின்னர் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கேன். நம்ம ஃபால்கன் அங்கே நின்றுக்கிறோம் முன்னாடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் சஹர் பண்ணுறதுக்கு இட்லி கட்டிட்டேன். ஸோ போயிட்டுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் தராவே நமாஸ் 9 மணிக்கு ஸ்டார்ட்டு. இப்போ டைம் 9 ஆகிடுச்சு. போய் சாப்பாடு வச்சுட்டு வண்டியில் அப்படியே ஆப்போசிட்டில் தான் மசூதியாண்ட தான் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு படுக்க வேண்டியது தான். ஸோ தோஸ்து அல்ஹம்துலில்லாஹ் நமாஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி தான் ஃபுல் தராவே நமாஸ் கிடச்சிது நம்மளுக்கு. அண்டு இங்கே தான் மசூதிக்கு ஆப்போசிட்டில் தான் நிப்பாட்டியிருக்கேன். ஸோ டிஃபன் கூட வாங்கின்னு வந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு சார் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே ஃபஜர் நமாஸ் படிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு என்ன லோடு என்ன ஏதுன்னு சொல்லி பார்ப்போம். டைம் ஆகிடுச்சு நோம்பு திறக்கிறதுக்கு. ஸோ வரும்போதே ரோஸ் மில்க் ஒன்று வாங்கினேன். கஞ்சி இங்கே மசூதி இருந்துச்சு லெஃப்ட் சைடில், கஞ்சி மட்டும் உள்ளேருந்து போய் வாங்கின்னு வந்துட்டேன். பஜ்ஜி வடை. வாங்க நோம்பு திறக்கலாம். ஸோ தோஸ்து அல்ஹம்துலில்லாஹ் இந்த பள்ளிவாசலில் நம்மளுக்கு நமாஸ் கிடச்சது. ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.